ரிஷபராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு இந்த 2025ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறாருங்க. புதன் பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு. இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கிறாரு. அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறாரு. ஏறத்தாழ 50 நாட்களுக்கு கடகத்துல உச்சம் என்கிற நிலையை அடையிறது 12 ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும். கெடுதல் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நிற்கக்கூடிய நிலைமை உண்டாகக்கூடும். மேலும் ஒண்ணுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகும். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையும். பெரிய அளவில் தீமைகள் எதுவுமே தரும் அமைப்பு இப்போ இல்லை. அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2, 11ஆம் இடங்கள்ல குரு சனி இருக்கிறது. இந்த மாதம் கொஞ்சம் முன்பின் தான் இருக்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இருக்கும். இழுபறியான காலகட்டமாக இருக்கும். சுக்கிரன் நீச்சமடையும் காலங்கிறதால இந்த மாசத்துல கடைசி வரையும் அவர் பலவீனமாக போறாரு. அதனால எடுத்த காரியங்கள்ல தடைகளை சந்திப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட கருத்து மோதல், ஏன் தான் வேலைக்கு போகிறோமோங்கிற சூழல் இருக்கும். வியாபாரிகள், தொழில் முனைவோருக்கு வியாபாரம் நடக்கும். ஆனால் பெரிய லாபம் கிடைக்காது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லைன்னு நிலை ஏற்படும். விவசாய பெருமக்களுக்கு மழை பஞ்சாலும் பிரச்சனை, பெய்யலனாலும் பிரச்சனைங்கிற நிலைமை ஏற்படும். 4ஆம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சம்ங்கிற பலவீன நிலையை அடைப்பதால் அம்மா, வாகனம், சுகம் சார்ந்த விஷயங்களில் சில விரயங்கள் ஏற்படும். இருந்தாலும் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற அமைப்பு உண்டாகும். அக்டோபர் 18ஆம் தேதி வரை 2ஆம் இடத்துல குரு வலிமையாக இருக்கிறதால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு நல்லா இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. டென்ஷன்கள் பெருசாக இருக்காது. இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மனசுக்கு இப்படி இல்லைங்கிற கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். மனசு கவலைக்குள்ளாகும் நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் முழுதுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் போதுங்க. பூர்வீக சொத்துக்களை தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிஞ்சு வருங்க. மாத பிற்பகுதியில் வாகன வகையில் பழுதுபார்ப்பு செலவுகள்லாம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு இந்த மாதம் ஏற்பட போதுங்க. அலுவலகத்தில் கலகலப்பான சூழ்நிலையே காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுல இருந்து வந்த இழுபறி நிலை மாறி சலுகைகள் கிடைக்க போதுங்க. ஆனால் பணிச்சுமை அதிகரிக்கிறதால நேரம் காலம் பார்க்காம நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் பிற்பகுதியில் சிலருக்கு அவங்க விரும்பப்படியே இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாதுங்க. பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கணும். சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிற்பகுதியில் பங்குதாரர்களோட இருந்து வந்த மன வருத்தமெல்லாம் இப்போ நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் முற்பகுதியில் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்க போகுது. பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க. மேலும் இந்த அக்டோபர் மாத கிரக பயிற்சிகளால் ரிஷபராசிக்காரர்கள் அதிக பயனடைவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க குறிப்பிடத்தக்க வகையில் தொழில் முன்னேற்றத்தை அனுபவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்குங்க. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமெல்லாம் நிச்சயமாகும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரப்போகுது. உங்களின் நீண்ட கால முயற்சிகள்லாம் நல்ல பலனை தரும். அலுவலகத்தில் உங்களின் செயல்திறன் பாராட்டப்பட போகுது. நிலுவையில் உள்ள
வேலைகள்லாம் வெற்றிகரமாக முடிய போகுது. நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்கிறதா இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஆனால் தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்லா இருக்குங்க. மேலும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடினமாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நீங்கள். குறிப்பாக பெற்றோரின் ஆரோக்கியத்திலையும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில் பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்படாது. இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தம்பதிகளுக்கு சிக்கல்கள் உண்டாகலாம். பொருளாதார ரீதியா ரிஷபராசினர் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியங்க. கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார ரீதியா சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட ரிஷபராசிக்கு அக்டோபர் மாதம் தொழில், வேலை மற்றும் வணிக ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்துல கேதுவோடு சஞ்சரிக்கிறாரு. குரு சந்திர யோகத்தோட மாதம் தொடங்குறதால பொருளாதார நிலை திருப்திகரமா இருக்கும். புகழ் கூடும். புனித பயணங்கள் உண்டாகும். நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பாதை புலப்பட போகுது. வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க போகுது. இந்த மாத தொடக்கத்தில் துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்துக்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றமெல்லாம் நடக்க போகுது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் நல்ல பலன்கள்லாம் நடைபெற போகுது. உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாகும். பெரிய மனிதர்களின் உதவியால பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நீங்க போகுது. பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் கை கொடுங்க. வீடு வாங்குறது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுறதுன்னு சிந்தனையை செயல்படுத்த முற்படுத்துவீங்க. மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் உண்டாக போகுது. பொருளாதார நிலை உச்சமடையும். அதனால கடன் சுமையெல்லாம் குறைய வழி பிறக்க போகுது. இந்த மாத மத்தியில கடகராசிக்கு குரு செல்றாரு. அதிசார கதியில அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறாரு. உங்க ராசியுடன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவார். இருந்தாலும் குருவின் பார்வை சக தோஷங்களையும் அகற்றுங்கிறதால அவரது பார்வை பதியும் இடங்களை அத்தனையும் புனிதமடையுது. அதன் விளைவா எண்ணற்ற நற்பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்துல முறையா நீங்க வழிபடுறது நல்லது. குருவின் பார்வை பலத்தால கல்யாண முயற்சிகள்லாம் கைகூடும். கருத்து வேறுபாடு அகலக்கூடும். வெளிநாட்டில இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க. உத்தியோகத்துல கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலையும் உருவாகக்கூடும். உங்களுக்கு இடையூறா இருந்தவங்க இப்பொழுது விலகுவாங்க. கடை திறக்கும் விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் இப்போது நிறைவேறுங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகள்லாம் வந்து இணைவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். கும்பராசியில சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாக்கியஸ்தான அதிபதி வக்கரம் பெறுவதால சில காரியங்கள்ல திடீர்னு மாற்றம் செய்வீங்க. வாகனங்களால பிரச்சனைகள் வரலாங்க. ஒரு சிலர் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். தொழில் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை கூட போகுது. பெண்களுக்கு வருமானம் உயருங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு மனசுல தெளிவும் செயல்ல உறுதியும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஆத்மகாரகனான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணியாதிபதி புதனுடன் சஞ்சரிக்கிறதால மனசுல இருந்த பயம் எல்லாம் விலக போகுதுங்க. பிறரால ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீங்க போகுது. உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. மாதம் முழுவதும் சத்ருஜய ஸ்தானத்துல சப்தமாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதால எடுத்த பணிகள்ல வெற்றி உண்டாக போகுது. உங்க செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடுங்க. மனசுல இருந்த குழப்பமெல்லாம் விலகி திட்டமிட்டு இருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. போட்டியாளரால ஏற்பட்ட தொல்லை பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வம்பு வழக்கு இருந்த நிலையெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுதுங்க. கடன் தொல்லையெல்லாம் விலகும். உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது. அனைத்திலுமே சாதகமான நிலை உண்டாகுங்க. தின பணியாளர்களுக்கு வரவு கூடும். கடைநிலை ஊழியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி எல்லாம் நீங்க போகுது. விவசாயத்துல எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். மாதத்தின் இறுதியில புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை முடிச்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகி இணக்கம் ஏற்படுங்க. நீங்க பரிகாரமா மீனாட்சி அம்மனை வழிபட குடும்பத்துல நிம்மதி உண்டாகுங்க. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில வெற்றி ஒன்றையே குறிக்கோளா கொண்ட உங்களுக்கு இந்த மாதம்
அக்டோபர் 7 வரை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுத்துவார். பகை போட்டி என்றிருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வழியமைப்பாங்க. தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. பணியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகளை இல்லாமல் செய்ய போகிறாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதம் அக்டோபர் 8 முதல் 3 இடங்களில் சஞ்சரிக்கும் குரு சப்தமஸ்தானத்தை பார்க்கறதால திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வருங்க. நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்த இடம் தெரியாம மறையும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பூமிகாரகன் செவ்வாயுடன் முதல்ல புதனுடன் சஞ்சரிக்கிறதால நீண்ட நாளா வாங்க நினைச்ச இடத்தை வாங்குவீங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க போதுங்க. செய்து வரும் தொழில் எதிர்பார்த்த லாபத்தை தரும். வருமானம் உயரும். வீட்டில் புதிய பொருட்கள்லாம் சேரப்போகுது. இந்த மாதம் முதல்ல புத ஆதித்ய யோகம் இருக்கிறதால செல்வாக்கு உயரும். இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும். எந்த ஒண்ணுலையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. உறவினர் மத்தியில செல்வாக்கு உயரக்கூடுங்க. வயதானவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலக போகுது. ஆரோக்கியம் மேம்படும். மனசுல ஏற்பட்ட பயமெல்லாம் போகுங்க. மேலும் நீங்க பரிகாரமா லட்சுமி நரசிம்மரை வழிபட நினைத்த வேலைகள்லாம் நடந்தேறுங்க. மேலும் மிருகசீரிடம் 1, 2 பாதக்காரர்களுக்கு எந்த ஒண்ணுலையுமே துணிச்சலா எதிர்கொண்டு நினைச்சதை சாதிச்சு வரும் உங்களுக்கு இந்த மாதம் உங்க நட்சத்திர அதிபதியும் தைரிய வீரிய காரகனுமான செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால உங்க செல்வாக்கு வெளிப்படுங்க. உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. உடல்நிலையும் மனநிலையும் சீராகுங்க. உங்களை பாதிப்புள்ளாக்கிய வந்த பிரச்சனைகள்லாம் சங்கடங்கள் நோய்கள் எல்லாமே விலக போகுது. எந்த ஒன்றிலுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த வேலைகளெல்லாம் முடிப்பீங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் விலகுங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும். சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் சேரப்போகுது. இந்த மாதம் முதல்ல புதனும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். அக்டோபர் 8 முதல் சப்தமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதால திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு தகுதியான வரன்கள்லாம் வருங்க. பொருளாதார நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது. வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்துக்குரிய வாய்ப்பு உருவாகும். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல சுபிட்சமான நிலை ஏற்படும். சுகஸ்தான கேது ஆரோக்கியத்துல சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் 6ஆம் இடத்தை பார்க்கும் குருவும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயும் நோய் நொடிகள்ல இருந்து உங்களை பாதுகாப்பாங்க. சுறுசுறுப்பா செயல்பட வைப்பாங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால பொன் பொருள்லாம் சேரப்போகுது. உங்கள் தோற்றத்துல மிடுக்கும் பொலிவும் இருக்கும். குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும். மேலும் பரிகாரமா நீங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதா இருந்திருக்கணும் நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.